நெல்லை தொகுதி வேட்பாளர் சத்யா அவர்கள் வந்து நேற்றைய பிரச்சாரத்தில் இன்னமும் விவசாய சின்னத்தை வச்சு தான் வாக்கு கேட்கறாங்க. இப்போ புதுசா ஒரு சின்னம் வருகிற பட்சத்தில் எங்களுக்கு அதான் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, வாங்கலாம் கிடைக்குமோன்னு. கடைசி உயிர் திலி வரைக்கும் போராடுறவன் தானே வீரன், நம்புறேன். இல்லைன்னா இல்ல, எனக்கு தரல, அவ்வளவுதானே. அவர் நெருங்க முடியலன்னா எப்படி? நான் நெருப்பா இருக்கேன்னா கடைசியாக நடந்து கொடுத்துருவாருங்க. நான் உட்காந்துருக்க பக்கத்தில் உட்காந்துருந்தார் தங்கச்சி. அவருக்கு பாராளுமன்றத்தில் நிற்க இடம் கேட்கிறார், சத்தியம் பேசுகிறான்னு. அவர் கொடுக்க முடியாது. ஏன்னா அவரால் 6 தொகுதியில் போய் அவரால் உழைக்க முடியாது. அவர் உடல் நலன் கருதி தான் வேணாயான்னு நான் சொன்னேன். அவர் என்னை இடைமறிக்கிறார், என்னை கொடுக்கணும், என்னை கொடுத்தே ஆகணுன்ற. அப்படி உழைக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு நான் மேடையில் 2021 வாக்கு கேட்கும்போது உறங்கிட்டார். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? எடுத்து போட்டே நசிங்கப்படுத்தினீங்க. அவர் உடல்நலம் கருதி தான் சொன்னேன். 6 தொகுதியில் ஒரு தொகுதினா நீங்கள் 26ல் நிற்கிறாருன்னா கொடுக்கலாம். அதுக்கு நீங்கள் போயிட்டு நெருங்க முடியல, அருங்க முடியல, பண்ண முடியல, அடுத்த நாளே பிஜேபிக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க பிஜேபி போடுறது. அப்புறம் இதை பேசிருக்கிறது என்ன இருக்கு? இது நான் செய்கிற ஒரு சேவை தானே தங்கச்சி. இப்போ நிறைய வலையொலிகள் வந்துருச்சு, ஊடகங்கள் வந்துருச்சு, உங்களுக்கு பேட்டி கொடுக்க ஆள் இல்லை, தவிக்கிறீங்க. அப்போ நானே ஒரு 4-5 பேர் அனுப்பி போப்பா போய் பேட்டி கொடுப்பா போப்பா ஓ. நீங்கள் சீமானை திட்டின, சீமானை பற்றி செய்தி இல்லைனாலே வலையொலியில என் படத்தை ஏம்படுறீங்க. அப்பதான் திறப்பான். உண்மையா இல்லையா? நானே பார்த்து இதுல ஒண்ணுமே இல்லையே, நம்மளை எதுக்கு போட்டாங்க? பேசிட்டு போண்டிதானே. வட்டியில எப்ப தெரியுது சாதிய பாகுபாடு? சாதிய பாகுபாடு எப்ப தெரியுது? வேட்பாளர் தேர்வுல சாதிய பாகுபாடு எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? இப்ப நான் வந்து வண்ணாருக்கு இடம் கொடுக்கணும், ஒரு மருத்துவர் குலத்துக்கு இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தா சாதிய பாகுபாடு வந்துருதா? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க. 2016ஆம் ஆண்டு நாங்கள் முதல்ல 22 தொகுதி பொது தொகுதி ஆதி தமிழ் குடிகளுக்கு நிறுத்தின ஒரு கட்சி. வண்ணாருக்கு, குயவருக்கு, குறவருக்கு, முடிதிருத்துற மருத்துவ குலத்துக்கு தேர்தல் எண்ணிக்கை இடம் கொடுத்தா ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க. நீங்க என்னை பேச வைக்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்லி. இத்தனை 5 வருஷம் 6 வருஷம் நீங்க 2019 தேர்தலில் நின்னீங்க பாராளுமன்றத்தில். அப்ப சாதி தெரியலையா? சீட்டு கொடுத்தா சாதி தெரிஞ்சிருக்காது, சீட்டு கொடுக்கலன்னா சாதி வந்துடும். இது என்னது கொடுமை? இது ஏதோ அவர் சொல்ற வெளியில போறவன், தம்பி இந்த மரத்துல இருந்து ஒரு இலை விழுகுது பட்டுன்னு சிலன்னு சத்தம் போட்டு தான் விழும், சும்மா விழாதுல்ல. அதெல்லாம் தமிழ்நாடு முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுசுயா சீமானை நாடு கடத்த. அனுசுயானா அந்த ராஜீவ்காந்தி கொலை அதானே? அந்த அம்மாட்ட போய் சொல்லுங்க, இருங்க, அந்த அம்மாட்ட சொல்லுங்க, பாஸ்போர்ட்டை கொடுங்க, அவரே போயிடுவாரு. அது ஒரு பைத்தியக்காரி பூன்னு போயிட்டு அவர் காயம்பட்டு ராஜீவ்காந்தி எங்களை 26,000 மக்களை கொன்றாரு. பதில் சொல்லுமா அந்த அம்மா? சரியான பெண்மகள் என்னோட தர்க்கம் செய்யுமா? நீ வாங்கி தின்ற சம்பளத்துக்கு இவ்வளவு விசுவாசம் கேட்கிற? காட்டுற நீ தூய தமிழ் தாயின் மார்ல பால் குடிச்ச பிள்ளைங்க. நாங்க விளையாட்டு காட்டிக்கிட்டு கூடாது. ராஜீவ்காந்தி கொண்டாங்க, ராஜீவ்காந்தி கொண்டு என்ன சின்னத்தம்மையும் பெரியத்தம்மைனா? அதே ராஜீவ்காந்தி எங்களை 26,000 மக்களை கொன்று என் இனத்தை கொண்டு நாட்டை சுடுகாடாக்குனது அவர் தானே. அவர் போட்ட ராஜீவ் ஜெயவர்தன ஒப்பந்தத்துல தான் போரே தொடங்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெரிய பெரிய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர்கள் வந்து என்னோட ஒரே தொலைக்காட்சியில் வாதம் செய்யுங்க பார்ப்போம். சும்மா அடையாளம் என்னை பேசுறதுனால, இப்ப நான் அந்த அம்மா பேசுறதுனால நீ அதை போட்டு நான் தான் அனுஷியா அப்படின்னு. தம்பி, தெருநாயின் வேலை அந்த தெரு வரைக்கும் தான் தம்பி அது குலைக்கிறது. தேச விடுதலைக்கு போராடுறவன் தெருநாயின் கொலைக்கு பயப்பட முடியாது. அதுக்கு பயந்துக்கிட்டு பொருட்படுத்திக்கிட்டு வேண்டியதில்லை. அந்த தெருநாய் கொலைக்கு அந்த தெரு வரைக்கும் தான் திரும்பி ஓடிடும். அதெல்லாம் நீங்க இந்த கேள்வியா நீ கேட்கக்கூடாது. அது அப்பப்ப பேசுவாங்க. இதுலதான் வர முடியும், தேர்தல் வர முடியாதுன்னு தெரியுறதுனால தமிழ்நாட்டுக்குள்ள சும்மாவாவது வந்து போவோம். எங்க ஊர்ல சொல்லுவான், தம்பி நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் ஜெயிக்க முடியாது ராஜா. எங்க குன்னக்குடிக்கு எங்க ஊர்ல சொல்லுவா, குன்னக்குடி எங்க ஊர் தானே, குன்னக்குடிக்கு நீ அன்னக்காவடி எடுத்தாலும் ஜெயிக்க முடியாதுமா கபடி விளையாடும்போது. அது மாதிரிதான் நான் சொல்றேன். தூத்துக்குடியில நாங்க செத்து விழுகும்போது வந்து பார்க்காத நீங்க, இவ்வளவு வெள்ள சேர்த்து வந்து பார்க்காத நீங்க, இப்ப எதுக்கு ஓயாம முடியுங்க? நடைபயணத்தின் நிறைவு
எங்க தம்பி நடந்தார்? எங்க அண்ணன் வைகோ நடந்தாருன்னா நடந்தார். அவர் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரை கோட்டை வரை நடந்தார். நீங்க நடந்தீங்களா? அது ராகுல் காந்தி காலையில 1 மணி நேரம் வாக்கிங், மாலையில 1 மணி நேரம் வாக்கிங், நடைபயிற்சி. அதுக்கு போய் இதெல்லாம் நடைபயணம்னா ஆந்திரால ராஜசேகர ரெட்டி நடந்தாரு, மாசத்துவும் நடந்தாரு, அண்ணன் வைகோ நடந்தாரு. நீங்க நடந்தாலும் நடைன்னு சொல்லக்கூடாது, சும்மா ஏதோ